ஒரு செல்வந்தர், வசதி படைச்சவர். அவருக்கு சில குணங்கள் இருக்கு. கோபம், பொறாமை, பேராசை, கஞ்சத்தனம் இதெல்லாம் அவர்கிட்ட இருக்கு. இருந்தாலும் அந்த ஊருக்கு அவரு தான் முதலாளி. அவருடைய எண்ணம் எல்லாருமே என்கிட்ட வேலை செய்யணும். என்னோட வசதியா யாரும் இருக்கக்கூடாதுன்ற எண்ணம் உடையவர். அப்போ அவரு சரியா வேலை செய்யறவங்களுக்கு கூலி ஆள்களுக்கெல்லாம் சரியா சம்பளமே குடுக்க மாட்டாரு. அரையும் குறையுமா தான் குடுப்பாரு. அப்படி அவங்கள தோட்டத்துல வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் குடுக்கறதுக்காக 50 பொற்காசுகள் கொண்ட பைய எடுத்துட்டு வராங்க. பைய எடுத்துட்டு வரும்போது, பை தொலைஞ்சு போகுது. தொலைஞ்சு போன உடனே, ஆ இந்த வேலைக்கு ஆள்கள்ட்ட எல்லாம் சொன்னாங்க, "என்னுடைய பணப்பை தொலைஞ்சு போச்சு. தேடி குடுங்க" அப்படின்னாங்க. அப்புறம் எல்லாரும் தேடுறாங்க, கிடைக்கல. ரொம்ப ஊரே தேடுது கிடைக்கல. அதுல உண்மையான நேர்மையான ஒரு ஆள். ரொம்ப ஏழை. அவருக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்கு. அவ்வளவுதான். இவரு தோட்டத்துல தான் வேலை செஞ்சு அவரு வயித்த கழிக்கிறாரு. அப்போ அவரு அந்த ப அந்த வ அம்மா அந்த பொற்காசு கூடிய பைய எடுத்து அந்த முதலாளிகிட்ட கொண்டு போய் குடுக்குறாங்க. முதலாளி திறந்து பார்த்துட்டு அவரு பார்த்த ஒரு யோசனை வந்துச்சு. இவங்க கையில ஒரு வீடு இருக்கு. அது எப்படியாவது நம்ம எழுதி வாங்கிடலாம். அதுக்கு ஒரு யோசனை. என் பையில இருந்தது 75 பொற்காசுகள். நீங்க எடுத்துட்டு வந்து குடுக்கிறது 50 பொற்காசுகள். இதுல 25 பொற்காசுகள் நீங்க எடுத்துட்டீங்க. எனக்கு 75 பொற்காசு குடுத்தே ஆகணும் அப்படின்னு வாதாடுறாங்க. ஊரே வருது. அவங்க உண்மைய சொல்றாங்க. இல்ல அதுல 50 பொற்காசுகள் தான் இருந்ததுன்னு. அப்புறம் ஊரே சொல்லுது. ஏன்பா நீ இருந்தா குடுத்துரு. அவரு தோட்டத்துல தான் நம்ம வேலை செய்றோம். இல்லன்னா அப்படி சொல்லி போராடுறாங்க. அது முடியல. அப்புறம் இந்த செல்வந்தர் இந்த முதலாளி கோர்ட்டுக்கு போறாரு. கோர்ட்ல போய் முறையிடுறாரு. நான் 75 பொற்காசுகள் வச்சிருந்தேன் என் பையில. அந்த பை தொலைஞ்சிச்சு. இவங்க எடுத்துட்டு வந்து குடுத்தாங்க. அந்த பையில 50 பொற்காசுகள் தான் இருந்தது. அவங்க 25 பொற்காசுகள் அவங்க எடுத்துட்டாங்கன்னு அந்த ஜட்ஜு கிட்ட முறையிடுறாங்க. அப்படியா? அப்படின்னு அப்ப உங்க பேக்ல இருந்தது 75 பொற்காசுகள் கொண்ட பை தான் தொலைஞ்சது. ஆமா. உங்களுக்கு கிடைச்சது 50 பொற்காசுகள் கொண்ட பை. ஆமா. சரி. அப்ப அவர் தீர்ப்பு சொல்லி ஆகணும். ஜட்ஜு தீர்ப்பு சொல்லி ஆகணும். உடனே அவங்க என்ன தீர்ப்பு சொல்லிட்டாருன்னா, தாங்களுடைய பையில இருந்தது 75 பொற்காசுகள் தொலைஞ்சது. அவங்க எடுத்துட்டு வந்து குடுத்தது 50 பொற்காசு பை. அப்ப தங்களுடைய பை கிடையாது அது. அது வேற ஒருத்தருடைய பை. அதனால இந்த 50 பொற்காசுகள் தொலைஞ்சு போச்சுன்னு யாரும் இங்க கம்ப்ளைண்ட் குடுக்கல. அதனால இவங்களுடைய நேர்மைய பாராட்டி, இந்த 50 பொற்காசுகள் கொண்ட பை இந்த ஏழைகிட்டயே ஒப்படைக்கிறேன்னு தீர்ப்பு எழுதுறாங்க. அதுக்கப்புறம் அந்த செல்வந்தர் தலையில கை வச்சு, பேராசை பெரு நஷ்டம். இதே மாரி நம்ம வாழ்க்கையில நெறைய பேர பார்த்திருப்போம். நம்ம க வ நம்ம சம நம்ம நம்ம கூடயும் நெறைய பேர் பயணிக்கிறாங்கல்ல. அப்ப அதுலேருந்து இந்த பேராசையிலேருந்து கொஞ்சம் தவிர்த்து